நம்முடைய உயிருக்கும் மேலாய் நாம் நேசிக்கிற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை எல்லை கடந்து பேசுகிறவர்கள். நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், நேரடியாக செய்திக்கு வருகிறேன். நேற்றைக்கு இரவிலிருந்து இதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நாம் இருக்கக்கூடாது. தம்பிகளிடம் கேட்டபோது இன்னும் ஒரு வாரம், அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாமா என்றார்கள். அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாம், இந்த வாரம் நான் உயிரோடு இல்லை என்று ஆகும். இப்போதே, இன்றே, நாளைக்கு இரவே இதை பேசியாக வேண்டும் என்று நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ, இரவு 10:30 மணிக்கு அன்பகத்துக்கு தொடர்பு கொண்டு அரங்கம் இருக்கிறதா என்று கேட்டேன். இருக்கிறது என்றார்கள். பதிவு செய்யுங்கள். 11 மணிக்கு முரசொலி ஆசிரியர் சேது அவர்களுக்கு பேசினேன். இந்த செய்தி நாளை காலையிலே முரசொலியிலே வர வேண்டும், சொல்லுங்கள் என்றார். காலையில் முரசொலியில் வந்தது. 24 மணி நேரத்திற்குள் எதிர்வினை ஆற்றி இருக்கிறோம். அந்த கயவர்களை பார்த்து சொல்லுகிறேன், உனக்கு கை தட்டுவதற்கு உன்னை சுற்றி 100 பேர் இருக்கலாம், கலைஞருக்காக உயிரையும் கொடுப்பதற்கு கோடி பேர் இந்த நாட்டில் இருக்கிறோம். யாரை பற்றி யார் பேசுவது? கலைஞரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு? எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டால் என்ன? ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்குவதற்கு துப்பில்லாத நீ 5 முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறாய். நாங்கள் எச்சரிக்கிறோம், கண்ட நாய்களெல்லாம் கலைஞரை பற்றி பேசுவதற்கு இனி இந்த நாடு அனுமதிக்காது. எதிர்த்த குரல் எழுந்து ஒலிக்க வேண்டும். கலைஞர் இன்னமும் சாகவில்லை என்பது அந்த கயவர்களுக்கு புரிய வேண்டும். எனவே கலைஞரை பற்றி பேசினால் என் தந்தையை பற்றி, நம் உறவுகளை பற்றி, நம்மை பற்றி இழிவாக பேசுவது. கடைசியாக என்ன சொல்கிறார்கள்? இது நாங்கள் எழுதிய பாட்டு இல்லை. சண்டாளன் என்றால் என்ன என்றே தெரியாது. இவர்களுக்கு வாயில் விரல் வைத்தால் கடிக்க தெரியாது. சண்டாளன் என்றால் என்ன என்று உனக்கு தெரியாதா? நண்பர்களே, இதுவரையில் நான் நீ அவன் என்று யாரையும் பேசியதில்லை. பேச வைத்திருக்கிறார்கள். உதிரிப்பூக்கள் என்று ஒரு படம் உண்டு. அந்த படத்தின் கடைசி காட்சி இப்படி அமையும். அந்த வில்லன் அவனை எல்லோரும், அந்த கிராமமே சேர்ந்து கடலை, ஒரு ஆற்றை நோக்கி அழைத்து கொண்டு போகும். அந்த வில்லனுக்கு நீச்சல் தெரியாது. போ, ஆற்றுக்குள் போ என்று சொல்லுகிற போது அவன் கடைசியாய் ஒரு வரி சொல்லுவான், நான் எத்தனையோ கெடுதல்களை இந்த ஊருக்கு செய்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் மிகப்பெரிய கெடுதல் என்ன தெரியுமா? இந்த ஊரில் நான் மட்டுமே கெட்டவனாக இருந்தேன், இன்றைக்கு இத்தனை கெட்டவர்களை உருவாக்கிவிட்டு போகிறேன் என்கிறான். என்னையும் மேடையில் நீ நான் என்று பேச வைத்த அந்த நாய்களுக்கு கடுமையாய் நம்முடைய கவனத்தை, கண்டனத்தை தெரிவிப்பதற்காக கூடியிருக்கிறோம்.